இந்த 5 வருஷத்துல மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டா நம்மால மணிக்கணக்கா ஏன் நாள் கணக்கா கூட பேச முடியும். மணிக்கணக்கா அவர் பண்ண நல்லது அவர் சொல்லுவாரு. சோ என் சைடுல இருந்து டிஎம்கே என்னெல்லாம் ஒரு அட்டூழியம் பண்ணிருக்கு அப்படிங்கறத சொல்றேன். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கட்சிக்கு ஓட்டு போடணுமா என்னங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கோ. தூய்மை பணியாளர்களும் அதுக்கப்புறம் இடைக்கால மருத்துவர் ஆசிரியர்கள் எல்லாம் வந்து வேலை நிரந்தரம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராடிட்டு இருந்தாங்க. நீங்க கூட ஆட்சிக்கு வந்தா நாங்க அதை பண்ணுவோம்னு சொல்லி வாக்குறுதி குடுத்தீங்க. அதை நம்பிதான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதை நீங்க நிறைவேற்றாம அவங்க வந்து ரோட்ல போராட வச்சு, கூவத்துல இறங்கி போராட வச்சு, அவங்க போலீஸ் வச்சு அடிச்சு, அவங்களை கடத்திட்டு போய் ஊர் ஊரா பஸ் சுட்ட வச்சு, அப்ப வந்து திமுக என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து கூலி படத்துக்கு ரிவ்யூ போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு திமிரு பிடிச்ச ஏத்தம் பிடிச்ச அமைச்சர்லாம் வாக்குறுதி எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணை ரேப் பண்ண ஒருத்தன் ஜெயில உட்காந்துருக்கான். அவன் டிஎம்கேக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆளு. உதயநிதி கூட எல்லாம் வந்து போட்டோ எடுத்திருக்கா. அப்படி அதுக்கப்புறம் இவங்க பண்ண வேலை இன்னொன்னு என்னன்னா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட டீடைல்ஸ் ஃபுல்லாமே ஆன்லைன்ல லீக் பண்ணி விட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட், அவங்க பேரு எல்லாமே. அதே மாதிரி போதை கலாச்சாரம், இங்க ஒரு போதை கலாச்சாரம் வளர்ந்துருக்கு. அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம போதை இல்லா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கூச்சமே இல்லாம பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு அந்த மினிஸ்டர். டெல்லியில போதை கேஸ்ல அரெஸ்ட் ஆனவன் யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே சார்ந்தவன் தான். அதுக்கப்புறம் வேங்கவேல் சம்பவம் ரொம்ப கொடூரமான சம்பவம். வாட்டர் டேங்க்ல மலத்தை கலந்து விட்டானுங்க. அந்த இஷ்யூ பத்தி வாயவே திறக்காம ஏதாவது கூட நேர்ல வந்து எல்லாம் பாப்பாங்க சிஎம். ஆனா இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது அப்படியே ஒரு மாதிரி அப்படி இப்படி பண்ணி அதை மூடி மொத்தமா மறைச்சிட்டாங்க. லாக்அப் டெத் இந்த 5 வருஷத்துல மட்டும் 28 லாக்அப் டெத் நடந்திருக்கு. நம்ம இந்த ஃபெலிக்ஸ் ஜெயராஜுக்குலாம் இவங்க எப்படி ஆகும் இருந்தாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த அஜித் குமார் வழக்கு, அதுக்கப்புறம் மானாமதுரையில ஒரு பையனை போட்டு கொண்டாங்க. இப்ப இடையில கொண்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாதி ஆணவ கொலைகள், இவங்க எல்லாம் சோசியல் ஜஸ்டிஸான கட்சி, சாதிக்கு எதிரான ஒரு கட்சி. எத்தனை ஆணவ கொலை கவின்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 நெறியில் நடக்கிற கொடுமையில அதுக்கான எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது கிடையாது. சாதி ரீதியா கொலை நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு லாவும் கொண்டு வர துப்பு இல்ல, எதுக்குமே துப்பு இல்ல. ஓட்டு போயிடக்கூடாது அழகா டிராமா ஆடிட்டு சுத்திட்டு இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டுல இல்ல. இதுதான் உண்மை. எத்தனை ரேப்பு, 1 2 நானே ஒரு 20 ரேப் கேசஸ் பத்தி பேசியிருப்பேன். அதுக்கான ஒரு எந்த ஒரு சொல்யூஷனையும் கொண்டு வரல. இன்னொரு தடவை ஓட்டு போட்டு ஜெயிக்கவீங்க, நான் வந்து ரேப் பண்ணா வந்து 18 வயசுக்கு இல்ல, அதுவும் 18 வயசுக்குள்ள ரேப் யாரா பாதிக்கப்பட்டாங்கன்னா ரேப் பண்ணவங்களுக்கு நான் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. 5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது என்னத்தை புடிங்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி மக்கள் கேட்கறாங்க. சென்னையில ஏர் ஷோ நடத்தணும் அப்படிங்கிற பேர்ல 5 பேர் செத்து கிடந்தாங்க. அதை எப்படி எல்லாம் நியூஸ் சேனல்ஸ் வச்சு அழகா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒண்ணு பண்ணீங்க. கரூர் நடந்தது மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா ஏர் ஷோ 5 பேர்ல உயிர் இருந்ததுக்கெல்லாம் போய் பார்க்க முடியாதா? இல்ல அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? 5 உயிர் போயிருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நீங்க யாராவது வந்து டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டா ஓவரா ஒரு கட்டத்துக்கு மேல பேசி நீங்க வளர்ந்த ஒரு ஆளா இருந்தீங்கன்னா உங்களை கட்சி முடிச்சு விட்டுரும். ஒண்ணு தூக்கி உள்ள போட்டுரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு குறைச்சலை கொடுக்கும். ஆக மொத்தம் நீங்க நிம்மதியா நார்மலா இருக்க முடியாது. டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா பேசிட்டா நீங்க அவங்க நடக்கிற ஃபங்க்ஷன்ல எல்லாம் அவங்க கூப்பிட்டா நீங்க போய் மேடையில போய் நின்று நீங்க பெரிய பெரிய ஆக்டரா கூட இருக்கலாம். நல்லா நீங்க வந்து வசனம் பேசலாம், நல்லா நீங்க டைரக்ட் கூட பண்ணலாம். மேடை ஏறிட்டு சாம்பார் சூப்பரா இருக்கு, இவர் நல்லாச்சு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை நல்லா பாத்துப்பாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இல்லன்னா உங்களுக்கு குறைச்சல் கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து டக்குன்னு தோணுன விஷயங்கள். இதுக்கு இந்த மாதிரி சொல்லணும்னா ஏகப்பட்டது சொல்லிட்டு போலாம். சோ இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு இன்னொரு 5 வருஷம் நம்ம ஆள வைக்கணுமா? மலைகள்லாம் எப்படி நோண்டி கன்னியாகுமரி என்ன லட்சணத்துல இருக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து இப்ப சொல்லிட்டேன். சோ இதெல்லாம் பார்த்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடணுமா, இன்னொரு அந்த கட்சி உட்கார வைக்கணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க.